அடை தோசைக்கு ஊற வைக்கிறதுக்கு உண்டான பொருட்கள் இதெல்லாம். 1 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கலாங்க. 1/2 டம்ளர் வந்து கடலைப்பருப்பு, 1/2 டம்ளர் வந்து துவரம் பருப்பு, 1/4 டம்ளர் வந்து உளுந்து பருப்பு. பாருங்க, 1 டம்ளர் பச்சரிசி எடுத்து போட்டுக்கிறேன். 1 டம்ளர் இட்லி அரிசி எடுத்துருக்கேன். 1/2 டம்ளர் துவரம் பருப்பு, 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு, ஒரு 1/4 டம்ளர் உளுந்து பருப்புங்க. எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா போட்டுட்டு நம்ம 2-3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருவோம். தண்ணி விட்டு ஒரு கழுவிட்டு அப்படியே ஊற வச்சுருங்க ஒரு 2-3 மணி நேரம். அதுக்கப்புறம் அரைக்கிறது எப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நல்லா ஊற வச்சு 2-3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பருப்பெல்லாம். பாருங்கள், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம போட்டுக்கலாம் மிக்சியில். ஒரு 5-6 மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் காற்றுக்கு தகுந்த மாதிரி, அது போட்டு உப்பு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க, அது போட்டுக்கலாம். பூண்டு வந்து 4 பல் பூண்டு எடுத்திருக்கேன், அதுவும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம வந்து இப்போ பருப்பையும் போட்டு நம்ம அரைச்சிக்கலாங்க. ரொம்ப நைஸாக அரைக்கணுங்கிறது இல்லைங்க, நான் இப்போ அரைச்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், நம்ம இந்த அளவு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு 1-2 அரைச்சா போதுங்க, ரொம்ப நைஸாக அரைக்கணுங்கிறது இல்லை. பாருங்கள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு நம்ம பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இது நல்லா கலந்துக்கலாம். நம்ம கலந்துட்டு நான் இதுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து வைக்கிறேங்க. நம்ம இப்படியே ப்ளைனாக கூட தோசை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இப்போ அடுத்தது அதில் என்னென்ன கலக்கிறோன்னு காமிக்கிறேங்க. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயம் பாருங்கள், 2 சின்ன சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம போட்டுக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இதுவும் போட்டுக்கலாம். இஞ்சி வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு இருக்குங்க, நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இதுவும் போட்டுக்கலாம். இஞ்சி சாப்பிட்டா நல்லா ஜீரணம் ஆகுங்க. தேங்காய் பாருங்கள், ஒரு 2-3 கீத்து எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். தூளாக அந்த மாதிரி சின்ன சின்னதாக ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி அதுக்கப்புறம் போட்டுக்கலாங்க. நம்ம தோசை ஊற்றணும். இதுக்கு மேலே வந்து நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாங்க, பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி தழை போட்டுக்கலாங்க, அதுவும் பொடியாக நறுக்கியிருக்கேன். கொஞ்சம் நிறைய கூட போட்டுக்கலாம். நம்ம போட்டுட்டு இது நல்லா கலந்துருங்க. மாவு கலந்துட்டு உங்களுக்கு தண்ணி வேணால் கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நம்ம தோசை ஊற்றும்போது பார்த்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், கல் வச்சுருக்கேன், கல் சூடாயிடுச்சு. நம்ம அடை தோசை ஊற்றிக்கலாங்க. இது ப்ளைன் அடை தோசைங்க. பாருங்கள், வெறும் மாவு எடுத்துகிட்டு நம்ம ஒரு கரண்டி விட்டுட்டு இது இந்த உங்களுக்கு மெலிசாக வரும். உங்களுக்கு இது நம்ம கொஞ்சம் லைட்டாக மேலே எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நல்லா சிம்மில் வச்சு நல்லா ஒரு நாளை வதக்கி விடுங்க. நல்லா செவக்க விட்டுக்குங்க. பாருங்கள், லைட்டாக செவந்துருக்குது. இது மேலே வந்து நம்ம கொஞ்சம் வெண்ணெய் போட்டுக்கலாங்க. வெண்ணெய் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம அடை தோசை ஊற்றிக்கலாங்க. இப்போ எல்லாம் கலந்து பாருங்கள், இந்த அளவுக்கு பதத்தில் எடுத்து வச்சுருக்க மாவு எண்ணெய் விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க.
இது வந்து நமக்கு மொத்தமாக இருக்குங்க, அதனால் லைட்டாக சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி போட்டு விட்டு நம்ம இங்கே இது கூட எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம். பாருங்க இப்படி வந்திருக்குன்னு. இன்னும் கூட கொஞ்சம் நம்ம விட்டுக்கலாம். விட்டுட்டு பாருங்க வெண்ணெய் கொஞ்சம் போடுறேன். எண்ணெய் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சுங்க.